கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் நம்ம எல்லாம் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவன் இன்னொரு நாளை கூட கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை பிடித்து கொள்ளுங்க. யாருக்கு பயப்படாதீங்க, தேவனுடைய நாமத்திற்கு மட்டும் பயப்படுங்க. எல்லாரிடமும் பணிந்திருங்க. பயப்பட வேண்டாம் அப்படின்னா அதாவது பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும், பொய் பேசுவதற்கு பயப்பட வேண்டும், தீங்கு செய்வதற்கு பயப்பட வேண்டும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பயந்திருக்கும் போது, எந்த ஒரு காரியத்துக்கு பயப்படாமல் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது எல்லாரிடத்திலும் பயப்படாமல் பேசுவதற்கான தைரியத்தை நமக்கு கொடுப்பார். நமக்கு விரோதமாக எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதபடி தேவன் நம்மோடு இருந்து காக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டடுவாராக. God bless you. God bless you.